வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு 0% ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு கதைக்களம். இது நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அங்கே 2 லட்சம், இங்கே 2 லட்சங்கும்போது இதுக்கு ஒரு லிங்க் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பேசினோம். எஸ், இந்த இடத்துல வந்து திருடிட்டாங்க ரோகிணி. இதுதான் மிகப்பெரிய திருட்டு. அதாவது அவங்க கூட சத்யா பண்ணது கூட திருட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு கோபத்தில் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது பிளான் பண்ணி சூழ்நிலையாக இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பார்வதி கையில் விஜயா 2 லட்சம் ஒப்படைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஜயா இந்த பணம் எப்படி போச்சுன்னு நினைப்பாங்க. திருடிட்டாங்க, சிசிடிவி கேமரா சம்திங், அதெல்லாம் தெரில. அதே மாதிரி பார்வதி இப்போது சொன்ன விஷயத்த சொல்லுவாங்களான்னு தெரில. அதாவது ரோகிணி இப்படி வந்தால் இப்படி எல்லா விஷயங்களும் ரோகிணி கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்வதி சொல்லுவாங்களா விஜயா கிட்ட அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அடுத்த வாரத்துக்கான ப்ரமோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த 2 லட்ச ரூபாய் இழந்ததுன்ட்டு இது வீட்டில் யாருக்குமே சொல்ல முடியாது விஜயானால். ஏன்னா இந்த பணம் வாங்கின விஷயத்த தெரியாது, லாயருக்கு மட்டும்தான் தெரியும். லாயர், பார்வதி அண்ட் விஜயா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இதை பற்றி வெளியிலையும் சொல்ல முடியாது. ஸோ 2 லட்சம் போனது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த 2 லட்சத்தை ஒரு வேளை இவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யோசிக்கிறாங்களா மீனாவோட ஃபேமிலி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை அந்த லாயரே பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எப்படியோ இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு இந்த ரோகிணியை யோசிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த விஷயத்தை ரோகிணிக்கு ஃபேவராக தான் டேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. 2 லட்சத்துக்கு முத்து மீனாவும் அந்த 5 லட்சத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த பணத்தை எடுத்து கொடுக்க இப்போ ரோகிணி என்ன கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே ஃபஸ்ட்டு தோணுது. ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இல்லையா? முத்து மீனா பயணத்தில் ரொம்ப ஒரு புதுமை ஏற்பட்டுருக்காங்க. உண்மையாக சொல்லணும், டெக்கரேஷன், அதாவது இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்களே அதில் கொஞ்சம் கணிசமான ஒரு அமௌண்ட்டே வரும். ஆனால் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் பயங்கரமாக அந்த பர்டிகுலர் டே. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய அடுத்த வளர்ச்சின்னு இருக்குது. இந்த 5 லட்சத்தை மீனாவே சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிறது இருக்குது. முத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு போது மீனாவுக்கு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி டேரக்டர் கொண்டுட்டு வர்றாரு. நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தடுத்து மீனாவுடைய அடுத்தடுத்த வளர்ச்சியை பார்க்கும்போது இந்த பிளான் வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்கிறது அப்படின்ட்டு இவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்களில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது தேவையில்லாமல் திருட்டு பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளின்னு இருக்கு. ரோகிணி மேலே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் வேணும்னு நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ யதார்த்த வாழ்க்கையில் நடக்குது, அது அவங்களோட பர்சனல். பட் ஆனால் அதில் பொய் சொல்லி இத்தனை ஃப்ராடு பண்ணி எக்கச்சக்கமாக பண்ணி இப்போ திருடு எல்லா விஷயங்களும் வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்களுடைய ரேட்டிங்ஸ் குற்றம் ஏறிக்கொண்டே போகுது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தெரிஞ்சாலும் நாளைக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், முத்து மீனா தான் வந்து ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைப்பாங்க. அன்றைக்கி நமக்கே முத்து மீனா மேலே கோவம் வரும், இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறதும் அவங்க தான் அப்படின்னு ஒரு நாள் ட்ரூத் ரிவீல் ஆகும்ல, ரோஹிணி யாருன்னு வெளிச்சாகும்ல, அதிர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு 2-3 நாள் கழித்து அவங்கள மறுபடியும் மனோஜ் கூட சேர்த்து வைக்கிற ஒரு விஷயத்தை கூட ரோஹிணி தான் முத்து மீனா தான் பண்ணுவாங்க ரோஹிணிக்கு அப்படிங்கிறது தான். எனிவேஸ் 2 லட்சத்தை எடுத்துட்டாங்க, அங்கே கொண்டே சிட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. சிட்டியும் அதை கையாளுறாங்க. ஆனால் சிட்டி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, இன்றைக்கி விட்டாலும் நான் சத்யா விட மாட்டேன்ட்டு. ஸோ சத்யாவுக்கு சேலஞ்சான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் கடந்து சத்யா எப்படி வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சீதாவுக்கு அந்த மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா, அவங்க மறுபடியும் நகர்வுகள் ஏதாச்சும் வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம். முத்து மீனாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நியூ ஜேர்னி. கண்டிப்பாக அவங்களுடைய அடுத்த பயணம் நிறைய ஆர்டர்ஸ், நிறைய சம்பாதிக்கணும். இந்த 5 லட்சத்தை சீக்கிரம் அவங்க கட்டணும் இல்லையா? நம்ம தான் நிஜ வாழ்க்கையில் இந்த பணம் கஷ்டம் அப்படின்னு இருக்கு, சீரியலை பார்த்தாலும் அதே தான் இருக்கே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். ஸ்டேடியம்.